2026 பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என மீண்டும் கூறியிருக்கிறார் அமித்ஷா. மதுரையில் நடந்த கூட்டத்தில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைகிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம். எடப்பாடி பழனிசாமி இன்னும் அதை ஏற்கலை, இன்னும் வெளிப்படையாக அதை பற்றி சொல்லலை. ஆனால் பாஜக தொடர்ந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு வருது. மீண்டும் மீண்டும் அமித்ஷா பொது மேடைகளில் பேசிட்டு வர்றாரு. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துல கமாவை போட போறாருன்னு நம்ம பார்க்கணும். போன முறையும் இதே தான் சொன்னாரு. அமித்ஷா அவர்கள் தெளிவாகவே சொன்னாரு. இன்னும் சொல்லப்படாத ஆங்கிலத்திலையும் அவர் ரிப்பீட் பண்ணாரு. இந்த முறையும் அதே தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்வது அந்தந்த கட்சிகளின் நம்பிக்கை. அதுல விமர்சனம் கிடையாது. எல்லா கட்சிகளும் ஆட்சிக்கு வர வேண்டும் அல்லது ஆட்சியை பிடிப்போம் என்றுதான் சொல்வார்கள். என்டிஏ கூட்டணி என்று சொன்னால் அது வேறு அர்த்தம். அவர் இந்தியில் சொன்னதை நான் அப்படியே புரிந்து கொள்கிறேன். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி ஆட்சி என்றுதான் அவர் தெளிவாகவே சொன்னார். என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று கூட சொல்லல. பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும், இதுதான் அவர் சொன்னது. அப்படி என்றால் அதிமுக அதற்கு நிச்சயமாக தயாராக இருக்காது. கூட்டணி ஆட்சி என்கிற அந்த கான்செப்ட் அதை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அது இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மறைந்த எனது நண்பர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு 25-30 வருடத்துக்கு முன்பு அவர் என்ன சொல்வார் என்றால், தமிழ்நாட்டு அரசியலில் 2 கூட்டணி தான் இருக்க வேண்டும், கேரளா மாதிரி எல்டிஎஃப் யூடிஎஃப். இப்போது அங்கு 3 வந்துவிட்டது, பாரதிய ஜனதா வந்துவிட்டது. அந்த காலத்துல எல்டிஎஃப் யூடிஎஃப் 2 தான் இருந்தது. எல்டிஎஃப் அல்லது யூடிஎஃப் மாற்றி மாற்றி அமைக்கும், இதுதான் கூட்டணி ஆட்சி, இது நல்லதுதான் என்று அவர் சொல்வார். மேடைகளிலும் சொல்வார். ஆனால் அதெல்லாம் மக்களால் புறந்தள்ளப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு இல்லை. காரணம் அதுல இருக்கிற பல்வேறு குழப்பங்கள். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோரிக்கைகள் வைத்தாலும் அதை 2 பேரும் திராவிட கட்சிகளை ஏற்றுக்கொள்வதில்லை. திமுகவும் சரி அதிமுகவும் சரி 2 கட்சிகளை ஏற்றுக்கொள்வதில்லை. 1980 ஒரு முயற்சி செய்யப்பட்டது. ஆளுக்கு பாதி என்ற இடங்களிலே திமுகவும் காங்கிரசும் இடங்களை பிரித்து கொண்டு போட்டியிட்டன. அது வெற்றி பெறவில்லை. அது போக முதலமைச்சர் கலைஞர் தான் எத்தனை சீட் யாருக்கு கிடைத்தாலும் என்றெல்லாம் இந்திரா காந்தி அம்மையாரே நேரடியாக பேசினார்கள். இங்க தமிழ்நாட்டிலே நேரு குடும்பத்திற்கு பெரிய செல்வாக்கு உண்டு. இந்திரா காந்தி அம்மையாரே நேரடியாக அந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கலைஞர் அதற்கு பிறகு இது பொருந்தா கூட்டணி, ஒன்று எலி இன்னொன்று தவளை, அது ஒன்று தண்ணீருக்கு இழுத்தது இன்னொன்று தரைக்கு இழுத்தது, இந்த கூட்டணி சரியாக வெற்றி பெறாது, காரணம் இதுதான் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியின் அன்றைய தலைவர் எம்பி சுப்பிரமணியம் அவர்களை அவர் இது எம்ஜிஆருக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட முடிவு என்றெல்லாம் கூறினார். இதெல்லாம் தான் வரலாறு. 1980 இன்றைய தேதிக்கு 45 வருடத்திற்கு முந்தைய வரலாறு. எனவே தமிழ்நாட்டில் இதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அமித்ஷா அவர்கள் இதில் தான் உறுதியாக இருக்கிறார். இப்போது விடை தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இப்ப இந்த அமித்ஷாவுடைய கூட்டணி ஆட்சிங்கிற இந்த பேச்சு இருக்குல்ல, இது பாஜகவினுடைய அவங்களோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் அப்படி பேசுறாரு அப்படின்னு பார்க்கலாமா? அப்படி பார்க்க முடியாது. என்ன காரணம் என்றால், பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக என்று 2 கட்சிகளையும் சேர்த்துதான் சொல்கிறார். இன்றைய தேதிக்கு இதிலிருந்து நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், என்டிஏவில் இன்றைக்கு 2 கட்சிகள் தான் இருக்கின்றன. ஒன்று அதிமுக, இன்னொன்று பாரதிய ஜனதா. பாமக வரும் வராது என்பதெல்லாம் இனிமேல் தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் போல தெரிகிறது. ஓபிஎஸ், டிடிவி ஆகியோருக்கும் அங்கு இடம் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் டிடிவி வருவதாக இருந்தால் பாரதிய ஜனதா, அதிமுக, அமமுக ஆகிய 3 கட்சிகளும் பங்கெடுக்கும் என்று அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்க வேண்டும். 2 கட்சிகள், 2 கட்சிகளின் பெயரையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டு போடுங்கள் என்று அவர் சொன்னதாகத்தான் நாம் பொருள் கொள்ள முடியும். இதை தாண்டி வேறு வழி இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக என்ன முடிவெடுக்க போகிறது என்பதுதான் இதுல பிரச்சனை. ஏற்கனவே தொகுதி பங்கீடு என்பதெல்லாம் சுமூகமாக நடப்பதற்கு வழி இல்லை. பாரதிய ஜனதா 50 இடங்களை கேட்கிறது என்றுதான் காலையிலிருந்து செய்திகள் கொண்டிருக்கின்றன. நயினார் நாகேந்திரன் அவர்களே 40 இடங்கள் என்று அடிக்கோடிட்டு சொல்லிவிட்டார். 20 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டார். 25 இடங்கள் என்பதை இலக்காக வைத்திருக்கிறார்கள். 25 இடங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று 40 இடங்களில் போட்டியிட்டு தான் ஆக வேண்டும். போட்டியிடுகிற இடங்கள் எல்லாமே பெரும்பாலும் கொங்கு மண்டலத்தில் தான் அமையும். கொங்கு மண்டலத்தில் அமைகிறது என்றால் அது அதிமுகவுக்கு நேரடியான போட்டியாக இருக்கும். அதிமுகவில் ஏராளமான கேட்பாளர்கள் இருக்கிறார்கள், பழைய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், பழைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கொங்கு மண்டல தொகுதிகள் தான். அப்படி இருக்கும்போது அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இது அமையலாம் என்பதுதான் என் கருத்து. நன்றி திரு தராஷாம். இணைப்பில் ஒரு பார்வையை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.